السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் ரமலானுடைய மாதம் பிறை 12 இந்த இஸ்மை நாம் 1111 தடவை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான இந்த திருநாமத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அவனுடைய ரஹ்மத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமதானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இன்று ரமதானுடைய மாதம் பிறை 12. நாம் இந்த இஸ்மை, இந்த திக்ரை 1111 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு திக்கர். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமமான அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு திக்கர். அல்லாஹ்வினுடைய தன்மைகளையும் வல்லமைகளையும் கூறக்கூடிய ஒரு திக்கர். இதனை ஊதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்கர். இந்த திக்கரை ஓதுவதற்கு முன் நாம் 11 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது, அதன் பின்னால் இந்த திக்ரை ஓதுவது, அதன் பின்னால் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது, இவ்வாறு நாம் இந்த திக்ரை ஓத வேண்டும். இவ்வாறு ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். என்ன திக்ர் என்றால், யா அல்லாஹு அல் முக்னி யா அல்லாஹ், அல் முக்னி யா அல்லாஹ், சீமானாக்குபவன், நிறைவாக்குபவன், யா அல்லாஹ் என்று பொருள்படக்கூடிய அல் முக்னி யா அல்லாஹ் என்று இந்த திக்ரை நாம் ஓதுவோம். 1111 தடவைகள் ஓத வேண்டும். இதனை ஓதுவதற்கு முன்னும் இதனை ஓதி முடித்ததன் பின்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 11 தடவை நாம் ஸலவாத் கூற வேண்டும். இவ்வாறு நாம் ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான்.